பேரும் பெரிய ஆளுங்க, பெரிய தீர்க்கதரிசி. எல்லாரும் சொல்றான் பாருங்க, நம்மால் கை கட்டுன்னு கேட்கறான், சரி சரின்னு. இவர் சொல்றார், நீ வேணாம், இது சரியில்லை, கேட்கல. அப்ப மனிதர்கள் பாருங்களேன், அவங்களுக்கு ஏத்த மாதிரி யார் பேசுறாங்களோ, ஏதமா அவங்கள எதுவுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பேசினா அங்க போய் கேட்கிறான். சொல்றாரு ஆண்டவரு, இப்ப இந்த ஜனம் கேட்கறாங்க, என்னதான் பண்றது? அப்ப ஒண்ணுமே பண்ணாத, அமைதியா நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தான் நம்மளால முடியாது. பாருங்க, இங்க பாருங்க 7வது வசனம் பாருங்க, 37. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். நல்லா கவனிங்க, எது பலனா சொல்லுங்க? எது நம்மளால இருக்க முடியாதோ அதான் இங்க சொல்றாரு பாருங்க. சும்மா இருக்கிறது தான் உனக்கு பலனு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது? சும்மாவே இருக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆமாவா இல்லையா? அங்க செங்கடலை பழக்கும் போது கூட கர்த்தர் என்ன சொல்றாரு? நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யற யுத்தத்தை நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன பண்ணுங்க? சும்மா இருங்க. முடியாது. அது எப்படி? கத்தி எடு, கடப்பாரு எடு, என்னால முடிஞ்சதை நான் செய்ய பாறேன். இதெல்லாம் வேணாம், நீ அமைதியா இரு. எப்பவுமே சில நேரத்துல நீங்க சும்மா இருந்தீங்கன்னா தேவன் செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க எதையாவது செய்யணும்னு நினைச்சிட்டு தேவன் செயல்படாம விடுறத நீங்க, தேவன் பாருங்க, நீயே பாத்துக்கிறியா, சரி போ பாத்துக்கோ, உன் பிரச்சனைய அப்படின்னு ஆண்டவர் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். நம்ம நான் சொல்றேன், நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறத உடைய கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இங்க உங்களுக்கு சொல்றேன், இங்க நீங்க சகாயம் அடையும்படி எகிப்துக்கு போறது இருக்குல்ல, ஒரு மாயையான ஒன்றை நம்பி, இல்லாத ஒன்றை நம்பி, இங்க போனா நமக்கு சகாயம் கிடைச்சிரும், இந்த வேலைக்கு போனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம், இங்க போனா நமக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு எப்பவுமே அந்த பொய்யானதை நம்பி நம்பி போய் ஏமாந்து போறது சில நேரத்துல மக்களுக்கு வழக்கமாயிடுச்சு. அவர் சொல்றாரு, என் ஆவி இருக்குல்லப்பா, என்கிட்ட வார்த்தை இருக்குல்ல, கொஞ்சம் ஆலோசனை கேளு. என் ஆவியெல்லாம் ஆலோசனை பண்ணி என் வாக்க கேளாம நீ பாட்டுக்கிட்டு சுயமா பயணிக்காத அப்படின்னு சொல்ற. உங்களுக்கு தெரியும் விசுவாசிகளுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை பற்றி. கர்த்தர் அவரை கல்தேயா என்கிறதான ஒரு பட்டணத்துல இருந்து ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு சின்ன கல்தேயா ஊர்ல, அந்த ஊருக்கு பேரு ஊர். அந்த ஊர்ல இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கிறார், நீ போப்பா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருக்கிறதோட இல்லாம பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருப்ப. கர்த்தர் அழைக்கிறார். நல்ல ஒரு விசுவாசத்தோட அவரை என்ன பண்ணிட்டாருன்னா கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்தவர் இடையில ஒரு இடத்துல கொஞ்சம் தங்கிடுறாரு, ஆரான்ல தங்கிடுறாரு. அதுக்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் பேசுறாரு, என்னப்பா நான் சொன்னதை மறந்துட்டியா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ கிளம்பி போன்ற. கிளம்பி வந்த பாருங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில கிளம்பி வந்துட்டேன். ஆனா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு ஒண்ணு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொன்னார் பாருங்க. வந்தவருடைய வாழ்க்கையில உடனே அது நடக்கல. உடனே என்ன நடக்குது? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. அப்பா அம்மா சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அவன் கொடுக்குற எதுவுமே வேணான்னு வந்துட்டார். வந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பயங்கரமான பஞ்சம் உண்டாயிடுச்சு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் முடிஞ்சா படிங்க. ஆதியாகமம் 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அத்தேசத்திலே என்ன உண்டாயிடுச்சு? பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டாயிற்று. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப கஷ்டம் வந்துடுச்சு. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்னப்பா வாக்கு தத்தம் கொடுத்தாரு? உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரு. ஆனா இப்ப எதுக்கு இப்போ என்ன கஷ்டம் வந்துச்சு? இப்ப பஞ்சம்னா என்னது? பஞ்சம்னா என்னது? சாப்பாட்டுக்கே இப்ப வழி இல்லை. ஆசீர்வாதம்ன்றது பெருசா சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனா இப்ப வாழ்றதுக்கு, அனுதினமா வாழ்றதுக்கு இப்ப வழி என்னன்னு தெரியல. சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி எங்க பார்த்தாலும் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு.
வேலை வெட்டியே இல்லை, வேலைக்கு போனால் ரொம்ப கம்மியான சம்பளம் தர்றாங்க. இப்போ வேலை வாய்ப்புகளே இல்லை, தேசத்தில் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. இப்போ நியாயமா ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிருக்கணும். ஆண்டவரே, என்னை அழைச்சவன் நீங்க தானப்பா, என்னை நீங்க நடத்துங்க, நான் என்ன செய்யணுமோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு அவர் ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆனா நடந்தது என்னன்னா, அவர் தெருவில் இருக்கிற எல்லாரும் அங்க ஃபேக்டரி எல்லாம் மூட்டாங்கன்னு பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அவர் தெருவில் இருக்கிற எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போனாங்கன்னு இவரும் சொல்றாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட, கிளம்பா பெட்டி படிக்கலாம் எடு, நம்மளும் போலாம். எங்கெங்க போலாம்? எகிப்துக்கு. எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க பாரு, வா கிளம்பு. ஏன்னா நம்ம எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யறான், எதிர்த்த வீட்டுக்காரன் என்ன செய்யறான், அண்ணன் என்ன செய்யறான், தம்பி என்ன செய்யறான், மாமா பையன் என்ன செய்யறான், இவனுங்கெல்லாம் என்ன செய்யறானுங்களோ அதை நாம செய்யணும்னு நினைப்போம். ஆண்டவர் இதை எனக்கு செய்ய சொல்றாரான்னு கேட்க மாட்டோம். என்னது பாத்து சத்தம் பேசிக்கிட்டு இருக்கிற மாமான்னு சொல்லக்கூடாது. எங்க அவரு ராஜா தூங்கிட்டாரா? ஓ, உன்னதான் கேக்குற. என்ன சத்தம் அது? டிங் 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 ரொம்ப நேரமா வந்து இருக்குது. பாரு, அவர் பக்கத்தில் வந்தோடனே நிறைய வருது பார்த்தீங்களா? ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களா ஃபோனில்? எதுலையாவது யாரோட ஃபோனாவது கனெக்ட் ஆகிருக்குதா அதில் ப்ளூடூத்து? உங்களுக்கு தானா? சோத்திரம். கட் பண்ணிட்டாருப்பா. வாங்க. கவனிங்க, இவரு பக்கத்துல எல்லாரும் என்ன செஞ்சாங்களோ அதை செய்யறேன்னு சொல்லிட்டு அவரு உடனே மனைவி எல்லாம் கூப்பிட்டு, இனிமே இங்க வாழ முடியாது, வேலை வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு வருமானம் கிடையாது, சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லி வெட்டி படிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு மனைவியை கூப்பிட்டுட்டு, கவனிங்க, ஒரு பிரேயர் பண்ணியிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு வாழ்றதுக்கு வழி இல்லையே, எனக்கு சாப்பாட்டுக்கே இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் என்ன செய்யட்டும்னு கேட்கலாம். கேட்காம எகிப்துக்கு கிளம்பி போயிட்டார். பாருங்க, உங்க வாழ்க்கையில எப்பவுமே எது நம்ம வாழ்றதுக்கு வசதியோ அதை தேடி ஓடுறது மனிதனுடைய இயல்பு. இது இயல்பு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கற்காலம் முதற்கொண்டு மனுஷங்க அப்படிதான் வாழ்ந்துருக்கிறாங்க. எங்கெல்லாம் நாம வாழ முடியுமோ அதை தேடிதான் மனுஷன் அதை தேடித்தான் மனுஷன் பயணிச்சிருக்கிறான். அப்படித்தான் நாகரிகங்கள்லாம் வளர்ந்துருக்குது. ஆனா நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தா இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். நீ வாழக்கூடிய இடத்தை தேவன் தீர்மானிக்கிறார்ன்றதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளில் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, தேவன் பூமியினுடைய எல்லா ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவர்களுடைய குடியிருப்பின் எல்லைகளையும் அவருடைய காலங்களையும் அவர் தீர்மானிக்கிறார். நீ எங்க வாழணும், எங்க வளரணும்னு கர்த்தர் திட்டம் பண்றாரு. அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நாம கடந்து போகிறத ஆண்டவர் அனுமதிக்கணும், ஆண்டவர் விரும்பணும். அத இங்க கொஞ்சம் ஆபிரகாம் கவனிச்சிருக்கலாம். கவனிக்காம ஜெபம் பண்ணாம சுயமா ஒரு முடிவு எடுத்து பயணப்பட்டு போனார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அதுக்கு தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த ஊர்ல அது ரொம்ப பாருங்க, வசதி வாய்ப்புலாம் அதிகங்க, பணம் காசு நெல்லெல்லாம் நல்லா விளையுது. ஆனா அந்த ஊர்ல தெய்வ பயம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதுலயும் வெளியூர்ல இருந்து யாராவது ஒருத்தன் வந்தாங்கன்னா, அந்நிய மக்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள ட்ரீட் பண்றதுலாம் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க. வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா
அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களாம் இருந்தால் கேட்காம கொள்ளாமல் தூக்கின்னு போய்டுறது. இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கல்யாணம் ஆகியிருந்தா கூட அந்த ஊரில் பாருங்கள், அந்த ஊர் பழக்கம்னா கல்யாணம் ஆகியிருந்தா கூட அந்த அந்த மனைவியை அந்த ஊரில் இருக்கிற எவனுக்காக பிடிச்சிச்சின்னா இந்த ஆம்பளையை கொண்டுட்டு அந்த பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஊர் அது. இந்த மாதிரி ஊருக்கு போகிறார் தலைவர். வாழணும்னா இப்படியா ஒரு ஊருக்கு போவாங்க பாருங்க. எது நடந்ததோ அது கிடையாது, நல்லதா நடக்கல. எது நடக்க கூடாதோ அது நடந்துச்சு. ஆமா, எது நடந்ததோ அது நல்லதாகவே நடந்ததுன்னு இருக்குல்ல, அப்படி கிடையாது. எது நடக்க கூடாதோ அது நடந்துச்சு. இங்க ஆபிரகாமுடைய குடும்பத்துல ஒரு பெரிய புயல் வீச ஆரம்பித்தது. கணவனும் மனைவியும் பிரிந்தார்கள். இதுக்கு பிறகு பாருங்க, தேவனே வந்து அங்க தலையிட வேண்டியதா போச்சு. ஆண்டவர் மாத்திரம் அங்க வந்து பார்வோனுடைய வீட்டை தொடாம இருந்திருந்தார்னா ஆபிரகாம் வாழ்க்கை மறுபடியும் சேர்ந்து இருக்குமானே தெரியாது. நான் சொல்றேன், ஆண்டோட வழி நடத்துதல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்துக்கு போனா நான் வாழ்ந்துருவேன், இந்த பஞ்சத்துல இருந்து தப்பிச்சிருவேன், எப்படியாவது வேலை வெட்டி செஞ்சு உழைச்சுக்குவேன், நான் ரொம்ப செழிப்பாயிடுவேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன் நினைச்சு ஆபிரகாம் போறாரு. ஆனா அது முதலுக்கே மோசமாயி அவருடைய குடும்ப வாழ்க்கையே சிதைக்கிற அளவுக்கு அவரை வழி நடத்திடுது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைய ரொம்ப கவனமா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைங்க. வாழ்க்கையில எல்லாம் வரும், வசதிகள் வரும், நன்மைகள் வரும்னு நினைச்சிட்டு ஏதாவது ஒரு பாதையில போய் நாம பெற்றிருக்கிறவைகளை அல்லது இழக்க கூடாதவைகளெல்லாம் இழந்துடாதீங்க. வாழ்க்கையினுடைய மேன்மைகளை, ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை தொலைச்சிடாதீங்க. ஆபிரகாமுக்கு இறங்கின கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். ஆமென். நான் சொல்றேன், ஒருவேளை இங்க யாராவது அப்படி கொஞ்சம் வழி தடுமாறி தவறி இவரி போயிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மறுபடியும் சீரமைக்கிறதுக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தயவு செய்த கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை கவனிங்க, அந்த மாதிரி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா நோ, இப்ப நில்லுங்க. இந்த மாயையை நம்பி போயிடாதீங்க, இந்த மாயையை நம்பி போயிடாதீங்க. கவனிங்க, இன்னொரு சம்பவம் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது, படிக்க வேண்டாம். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சின்ன மனஸ்தாபம் வருது. அண்ணன் தம்பி 2 பேரும் நல்ல வசதியாக வராங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றிலும் அவங்க பெருகிறாங்க. எல்லாவற்றிலும் பெருகி சம்பத்தெல்லாம் பெருகுது. இப்போ ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் ஒன்னா அந்த பிஸ்னஸை பண்ண முடியாத ஒரு நிலை வருது. ஒன்னா பண்ண முடியல. உடனே பாருங்க, அந்த பிஸ்னஸ் ஒன்னா பண்ண முடியலன்னு உடனே லோத்து பக்காவா என்ன பண்றாருன்னா ஸ்கெட்ச் போடுறாரு. என்ன ஸ்கெட்ச் போடுறாருன்னா, எங்க போனா நம்ம பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், தனியா போயிடுவோம். எப்படி போனா நம்ம வளரலாம், எப்படி போனா நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம்ன்றத அவர் பார்க்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல ஆபிரகாம் இந்த லோத்துவை கூப்பிட்டு பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? அப்பா இங்க பாரு, நம்ம ஒன்னா இருந்துக்கிட்டு எல்லா நாளும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மனஸ்தாபத்தோட தினம் மனஸ்தாபத்தோட இருக்க முடியாதுங்க. அந்த வசனம் மட்டும் படிக்கிறீங்களா? ஆபிரகாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் லோத்துவை கூப்பிட்டு பேசுறார். நாம் சகோதரர். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, நாம் சகோதரர். அதனால நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க. படி, அந்த வசனத்தை படிமா. 13:8. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? அண்டர்லைன் பண்ணுங்க அதை. நாம் சகோதரர். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சண்டை சச்சரவே இருக்கக்கூடாது. சகோதரனா இருந்தா என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்களேன். சண்டை பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நாம் சகோதரர். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? எப்பவுமே வாக்குவாதம் இருக்கக்கூடாது. ஆர்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. எப்ப பாரு நீ சரியா, நான் சரியா, அவன் பண்ண சரியா, உன் பண்ண சரியா, ஆமா உனக்கு அப்பா பண்ணிட்டார் அதிகமா, எனக்கு அப்பா பண்ணிட்டார் கம்மியா, நீ அதை எடுத்துக்கின, நான் இதை எடுத்துக்கினேன், உன் பொண்டாட்டி அதை பேசுனாங்க, என் பொண்டாட்டி இதை பேசுன, இதெல்லாம் இருக்கக்கூடாது குடும்பத்துல. நாம் சகோதரர். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது, வாக்குவாதமே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சகோதர சகோதரிகள் மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க.
நான் சொல்றது வந்து உங்க வீட்டில் உங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க இருந்தாங்கன்னா நீங்க ஆமேன்னு சொல்லணும். நான் எங்க அண்ணன் தம்பிங்க கூட ஒரு நாள் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது தான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. நான் விட்டு கொடுத்து வாழ்வேனே தவிர சண்டை போட்டு வாழ மாட்டேன்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, நமக்குள்ள வாக்குவாதம் வேணாம், வாக்குவாதம் இருக்கக்கூடாது. நாம் சகோதரர், அப்போ வாக்குவாதம் இருக்கக்கூடாது. ரைட்டு. இப்போ ஆவிக்குரிய சகோதரர்கள்லாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் சகோதரன் கூட வாக்குவாதம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், கூட பிறந்த சகோதரனுக்கு அடுத்தது அடுத்த லெவலில் ஆவிக்குரிய சபைக்குள்ளே இருக்கிற சகோதரர்கள். ஆமேன். ஆமாம், வாக்குவாதம் வேணாம். இப்போ ஆபிரகாம் ரொம்ப அழகாக சொல்கிறார், எந்த பக்கம் நீ போகிற, உனக்கு எது வேணும்? நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், சரியா? நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன். எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்க. புரியுதா உங்களுக்கு? விட்டு கொடுக்குற எப்படி விட்டு கொடுக்குற பாருங்க. எது பெஸ்ட்டோ அதை நீ சூஸ் பண்ணிக்கன்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பெஸ்ட்னு நீ நினைக்கிறல்ல, அது இல்லை பெஸ்ட். எனக்கு தேவன் தர்றது தான் பெஸ்ட். அது ஆபிரகாம் அறிஞ்சிருக்கிறாரு. இப்ப பாருங்க, இந்த லோத்து என்ன பண்றாரு, அவருடைய மைண்ட்ல ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த இடத்துக்கு பேரு சோதோம் கொமாரா. பாருங்க, அந்த இடத்தை பத்தி அவர் ஏன் ஃபிக்ஸ் பண்றாருன்னா, அந்த இடம் எப்படி இருக்குதான் அப்படின்னா, பைபிள் அதை வர்ணிக்குது அந்த இடத்தை பத்தி. அந்த இடம் ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குதான். எப்படி இருக்குதான்? ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குதான். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு செழிப்பான, பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற ஒரு இடத்த யாருக்கு தான் பிடிக்காது? இந்த லோத்து பார்த்தான், தான் மந்தைகளை, தன்னுடைய குடும்பத்தை, தான் வேலைக்காரன் எல்லாரையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஷிப் பண்ணி சோதோம் குமாராவுக்கு நேராக போயிட்டாங்க. கவனிங்க, லோத்தோட ஒரு சின்ன தப்பு என்ன தெரியுமா? என்ன தப்பு தெரியுமா? ஆண்டவரே, நான் எங்கே போனோம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்கல. கண்ணு பார்க்குது, மனசு எஸ் சொல்லுது, கால் நடக்குது. ரொம்ப ஆபத்து சார் இது. கண்ணு பார்த்து மனசு ஓகே பண்ணி கால் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஆபத்து. கண் போன போக்கிலே கால் போகலாமா? உலகத்தில் இருக்கிறவனுக்கு தெரியுது, பைபிள் படிக்கிற உனக்கு தெரிய வேணாவா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரிஞ்சுதாங்க? கண்ணு போற போக்கில் எல்லாம் போயிடக்கூடாதுங்க, மனசு போற போக்கில் எல்லாம் போயிடக்கூடாதுங்க. அது ஆபத்துங்க. அது இப்படித்தான் போனாருங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐயோ பாவம், அந்த ஆளு அந்த ஊருக்கு போய் கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா வாழ்ந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவன் சந்ததியே கெட்டு போச்சுங்க. அந்த ஜெனரேஷனே கெட்டு போச்சு. என்ன ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக மாறிடுச்சு தெரியுமா? அவன் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்க வேண்டிய பிள்ளைங்க ரொம்ப கேடுகெட்ட வாழ்க்கைக்கு நேராக போயிட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சுயமாக எடுக்கிற சில முடிவுகள், என்னை இல்லாமல் ஆலோசனை பண்ணுற, என்னை இல்லாமல், என் ஆவி இல்லாமல் மூடிக்கொள்ள பார்க்குற, என் வாக்கைக்கு இல்லாமல் நீ சுயமாக பயணிக்கிற, அதனால் என்னிடத்திலிருந்து உனக்கு சகாயம் கிடைக்கலன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கறதுக்கு அப்படி மாயையான வழிகள். இவர் பார்க்கும்போது சோதோம் கொமோரா பெஸ்ட்டு, ஏதேன் தோட்டத்தை மாதிரி இருக்குது, போயிடலாம் அப்படின்னு நினச்சி போகிறாரு. பார்த்தா அதனுடைய முடிவு பரிதாபம். இங்கே ஆபிரகாம் போறாரு, அதனுடைய முடிவு ஆபத்து. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க சகாயத்தை தேடி எங்க பயணிக்கிறீங்க? உதவியை தேடி யார் காலை பிடிக்கிறீங்க? அங்கிருந்து உதவி வரும், இங்கிருந்து உதவி வரும், அவரால் நமக்கு நன்மை கிடைக்கும்னு மாயையான காரியங்களை நீங்க பின்பற்றி போவீர்களானால் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் மாத்திரம்தான் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து மாத்திரம்தான் உங்களுக்கு சகாயம் வரும். நீங்க வேற இடத்துல சகாயம் தேடாதீங்க. அப்படி வேறு இடத்தில் தேடுவீர்களானால் அது உங்களுக்கு சொல்றாரு, எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சையாக மாறும். பார்வோனுடைய பலத்தில் பலக்கணும்னு நினைக்கிறல்ல, அது உனக்கு வெட்கமாக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தயவு செய்து ஒரு நாளும் மாயையான வழியில எகிப்தினுடைய குதிரைகளை பார்த்தோம், ரதத்தை பார்த்தோம்,
அந்த குதிரை வீரர்கள் பலசாலிகளா இருக்கிறார்களே அதை பார்த்தோம், எகிப்தினுடைய செழிப்பை பார்த்தோம், மாயான காரியங்களை பார்த்தோம். நீங்க இந்த உலகத்தின் பின்னாடி எங்கேயும் போயிடாதீங்க, இதுதான் என்ன காப்பாற்ற நினைச்சிடாதீங்க. உங்களை கர்த்தர் தான் காப்பாற்றுவாரு. அல்லேலூயா. அப்ப ஒரு பாவிகளுடைய வழிகளில் பயணிக்க கூடாது, துன்மார்க்கருடைய வழிகளில் பயணிக்க கூடாது, பொல்லாத வழிகளில் பயணிக்க கூடாது, இந்த மாயையான வழிகள்லையும் பயணிக்க கூடாது. என்னதான் ஏன் பண்றது? இந்த மாதிரி 1000 வழிகள் இருக்குது. இந்த வழிகள்லாம் பயணிக்க கூடாதுன்னா அப்ப எதுல தான் பயணிக்கணும்? அவர் சொல்றாரு, பூர்வ பாதைகள் எவைகள் என்று கவனிங்க. அவர் பூர்வ பாதைன்னு சொல்றாரு. நான் அதை கொஞ்சம் கூடுதலா இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கிறேன். இந்த பூர்வ பாதைன்றத நான் என்ன சொல்றேன்னா ஜீவ பாதைன்னு சொல்றேன். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஜீவ வழியில தான் நீங்களும் நானும் போகணும். அதை கண்டுபிடிக்கணும். இப்ப ரொம்ப முக்கியம். அதான் எரேமியா 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு வாங்க. எரேமியா 21:8 வேகமா வாசிக்கலாம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 வழியும் உனக்கு முன்னாடி இருக்குதுப்பா. 2 வழி இருக்குது, ஜீவ வழி, மரண வழி. இங்க பாருங்களேன், இங்க ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, இதெல்லாம் மரண வழின்றது இப்ப நான் சொன்னேன்ல, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா ஆண்டவரோட நடந்தாலே இதெல்லாம் தெரிஞ்சிடும். இது துன்மார்க்கமான வழி, இது பொல்லாத வழி, இது பாவ வழி, இது மாயமான வழின்றதெல்லாம் கொஞ்சம் ஆண்டவரோட நடக்கவே தெரிஞ்சிடும். ஆனா இந்த ஜீவ வழியை கண்டுபிடிக்கிறதே இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டம்ன்றேன். நான் உங்களுக்கு முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன்றாரு. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன்றாரு. இந்த ஜீவ வழிய நாம எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வேதத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியும். எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம்? ஜீவ வழியை எதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும்? சொல்ல மாட்டீங்களே. வேதத்துல இருந்து நீங்க என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஜீவ வழி அப்படின்ற அந்த வழி இருக்கு இல்லையா, அந்த வழியில நாம பயணிக்கும் பொழுது ஒரு நீதியான வழியாக அது இருக்குது. அந்த வழிக்குள்ள போகும்போதுதான் ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஜீவனுக்கு போகிற வழி எதுன்னு கேட்டா அதுக்கும் பதில் தெரியலையா? ஜீவனுக்கு போகிற வழி எது சொல்லுங்க? இயேசு. பாருங்க எவ்வளவு அழகா தம்பி சொல்லிட்டாரு, ரொம்ப சூப்பரா சொல்லிட்டார். இயேசுவே வழி, முடிஞ்சு போச்சு. ஒரே வழி இயேசு அப்படின்ற ஒரே வழி. ஆனா இந்த இயேசுன்ற ஒரே வழின்னு சொல்ற இந்த பைபிளை வச்சுக்கிட்டு 40,000 சர்ச் இருக்குது. எத்தனை சர்ச்சு? சர்ச் இல்ல, 40,000 சபை பிரிவுகள் இருக்குது, டினாமினேஷன்ஸ். பைபிள் ஒண்ணு, இந்த 40,000 பிரிவு இருக்குது. இப்ப இதுல எவன் சொல்றது ஜீவ வழி? இயேசுன்னு சொல்ற எல்லா வழியும் ஜீவ வழி கிடையாது. அதான் பிரச்சனையே. இப்ப 29 வருஷமா அதான் ஏன் தேடல். நீங்க எதை தேடுவீங்களோ எனக்கு தெரியாது. இயேசுன்னு சொல்ற 40,000 டினாமினேஷன் இருக்குது இல்ல, எல்லா வழியும் ஜீவ வழி இல்ல. ஏன் எப்படிங்க நீங்க அதை சொல்றீங்க? வாசிங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்களேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேகமா படிங்க. மத்தேயு மாயக்காரராகிய வேதபாரகரே, பாருங்களேன், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படிக்கு, ஒருவனை உங்க மார்க்கத்துக்கு கொண்டு வரும்படி, உங்க மதத்துக்கு மாத்தும்படி. நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒருவனை உங்க மதத்துக்கு மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது
கவனிங்க, இங்கதான் ரொம்ப முக்கியமானத சொல்றாரு. அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது, கவனிக்கணும், இருமா, அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது, நீங்க சுற்றி திரிஞ்சு ஒருத்தர் என்ன பண்றீங்க, ஆத்தும ஆதாயம் பண்ணி அவனை உங்க ஆளாக்கிட்டீங்க. அதோட அவங்க வேலை முடிஞ்சிச்சா? இப்ப பாருங்களேன், ஒருத்தன் அவங்க மார்க்கத்தான் ஆயிட்டான்னா அவங்க எதை இப்ப டீச் பண்றாங்க? அவங்க வச்சிருந்தாங்கல்ல பழைய ஏற்பாடு ஒரு வேதம், அந்த வேதத்துக்கு இந்த காலத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த காலத்துல அந்த வேதத்துக்கு பேரு செப்டுஜென்ட். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேரு டானக். அந்த டானக் என்று சொல்லக்கூடிய அல்லது செப்டுஜென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்திலிருந்து தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா போதிச்சாங்க. சரியா? அத நம்ம பாஷையில சொன்னா நியாயப்பிரமாணம், தோரா அல்லது சங்கீதங்கள், தோராவும் சங்கீதங்களும், பிறகு சில தீர்க்க தரிசன ஆகமங்களும், இது மூணுத்தையும் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வச்சிருந்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, நியாயப்பிரமாணம், சங்கீதங்கள், தீர்க்க தரிசன ஆகமங்கள். இதை வச்சு தான் அவங்க போதிச்சாங்க. இதை வச்சு போதிச்ச அவங்கள பார்த்து அவர் சொல்றாரு, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி நீங்க சமுத்திரத்தை எல்லாம் சுற்றி திரிஞ்சிட்டு வர்றீங்க, அவன் உங்க மார்க்கத்தான பின்பு அவனை படிமாய்ப்ப, அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். என்னங்க, அவனை எடுத்துட்டு போய் நரகத்துல தள்ளுறீங்கன்றாரு. பைபிளை பிரசங்கம் பண்ணி ஒருத்தனை நரகத்துக்கு தள்ள முடியும்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. புரியல உங்களுக்கு? பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பைபிளை பிரசங்கம் பண்ணி ஒருத்தனை எங்க கொண்டு போய் தள்ளிடுறாங்களாம்? பழைய ஏற்பாட்டு பைபிளை பிரசங்கம் பண்ணி நரகத்துல தள்ளிடுறாங்களாம். இங்கதான் பிரச்சனையே. என்னங்க